ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் முதல் நாள், ஆடி வெள்ளி முதல் நாள் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஆடி முதல் வெள்ளி நல்வாழ்த்துக்கள். போகி கொண்டாடிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பழைய ஹேண்ட்பேக் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரே ஒரு ஹேண்ட்பேக் போது 9 ரிவ்யூஸ் ஏரியாஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கோகிலா சிஸ்டர் வந்து கேட்டுட்டாங்க. கேட்டு நம்ம வீடியோ போடலன்னா எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 3 days 3 topics. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து 12th 10th படிச்சிருப்போம். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மார்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹேண்ட்பேக்கை அக்கு வேற ஆணி வேற பார்ட்டாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் முன்போக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பின் பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் நம்ம மெயின் பிக்சர் பார்க்க போகிறோம். மெயின் பிக்சர் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த முன்பக்கத்தை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த முன்பக்கத்தில் நமக்கு 3 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ஒரு துணியோடு இருக்குது, அதுக்கப்புறம் சாஃப்டான ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் லெதர் போர்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு அந்த உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெலிசா ஒரு லேயர், அந்த லேயர் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் அந்த லெதரு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து அந்த தையலை மட்டும் பிரித்து விட்டிங்கன்னா போதும். இதுக்காக ஊசி வச்சு கஷ்டப்படலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பிளேட் எடுத்து அப்படி சரக்குன்னு கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த லெதர் தனியாக, அந்த இது தனியாக, அது தனியாக பிச்சு வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாஃப்டான போர்ஷன் இருக்காது. இல்லைனா ரொம்ப சந்தோஷம், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை 2 ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தைக்காமையே ஒரு பர்ஸ் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற சைடு உள்பக்கம் இருக்குது, நல்லா இல்லாத சைடு வெளிப்பக்கம் இருக்குது. அது எப்படின்னு தெரியல. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? இந்த மாதிரி நம்மளோட சானிட்டரி பேட்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேட் வரைக்கும் இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஹேண்ட்பேக்லேயே இருக்கட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக நீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே பர்ஸை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்னென்னு பார்க்கலாம். இதோட லேயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பேக்கெட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி நறுமணம் வீசும் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி. இதில் வந்து நம்ம உங்களுக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம், ஜவ்வாதை ஆட் பண்ணிக்கலாம், சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம். சந்தனத்தை நல்லா பொடி பண்ணி அது கூட ஜவ்வாதை கலக்கி நல்லா அப்படியே தெய்வீக மனம் வர மாதிரியும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட வார்ட்ரோப்லேயோ இல்லை வீட்டு வாசல் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் திறக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அப்படியே திடீர்னு ஒரு வாசம் அப்படியே உங்கள் முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த 2 லேயர் பிரித்து வச்சோம் பாருங்கள், பாவம் அது ஓரமாக இருந்துச்சுல, அதில் இப்போ அந்த சாஃப்ட் லேயரை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட சாஃப்ட் லேயர் அந்த பேக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லெதர் போர்ஷன் கூட அந்த டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தொண்டையில் கிச். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெதர் போர்ஷனை நம்ம வந்து அழகாக வந்துட்டு நிலா வடிவில் வந்து கட் பண்ண போகிறோம். நமக்கு எப்படி கட் பண்ணாலுமே அது கோணலாக நிலா ஷேப்பில் தான் வரும். இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி அதை இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது செமி சர்க்கிள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஷூக்குள்ளே ஜன்னல் இருந்து பார்த்துருக்கீங்களா, அதோ பாருங்கள் இருக்குது. அந்த ஜன்னலை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீனாக தான் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அந்த உள்ளது வீணாக போயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபுல் ஷூக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷூக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஹேண்டில் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. அந்த ஹேண்டில் எடுத்து இந்த மாதிரி வச்சு 2ஆக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் துணி காய போடுற கிளிப்பை அந்த மாதிரி மேலே வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். இதே எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாழைப்பழத்தை தொங்க விடுறதுக்கான ஒரு ஹேங்கர் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடக்கம் பண்ணுற நிலமையில தான் அந்த வாழைப்பழம் இருந்தது. இருந்தாலும் அது ரொம்ப பாதுகாப்பாக பொத்தி இந்த டிப்ஸுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். நானும் புதுசாக ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கலான்னு தான் நினச்சேன். பட் எல்லோரும் ஸ்கூல் போயிட்டாங்களா, வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த இறந்து போன வாழைப்பழத்தை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஜன்னலில் டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு ஹேங் பண்ணி வாழைப்பழத்தை வந்து மாட்டி விட்டுக்கலாம். முன்னாடியே மாட்டி விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த வாழைப்பழம் கருத்து போயிருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்கும். அதனால் வாழைப்பழம் வாங்கினீங்க அப்படின்னா அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கயிறில் வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு ஹேண்டில் எடுத்து வச்சுருங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் துணி துவைச்சிட்ருக்காங்க. என்னம்மா நீ, நானே வேலையாக இருக்கேன், சும்மா நொய்யின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. எல்லாரும் உங்களோட வேலையை விட்டு எனக்காக ஒரு 8 நிமிஷம் வீடியோ பார்க்குற இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவர் ஸ்டோர் பண்ணுற ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கவர், எல்லா கவரையும் அப்படியே உள்ளே மாட்டி விட்டு ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். வேணுன்ற கவரை அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்கலாம். வரப்போகிற வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், ஆடி வெள்ளியாக இருக்கட்டும், ஆடி 18 எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் தேடிட்டு இருக்கீங்களா? ஒன்று ஒரு பொருளும் தேடி அலைஞ்சு தேடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி காம்போவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்படி வாங்கி அப்படி வரவங்களுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா போதும். இந்த காம்போ பேக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? அழகான க்யூட்டான ஒரு தேங்க்யூ பேக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டல் டின் பாக்ஸ், நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பர் பிரிண்ட்டில் அப்படி எலகண்ட்டான ஒரு கலரில் வந்துடும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னில் வந்து ஆனது, மெட்டல் பாக்ஸ் தான், பிளாஸ்டிக் கிடையாது. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மூடி எல்லாமே வந்துட்டு ஏர் டைட்டாக
இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரலட்சுமி வரப்போகுது இல்லையா, அதனால் ஒரு லக்ஷ்மி போட்ட ஒரு MDF போர்டில் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமமோடு வந்துடும். இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்துடும். இந்த சாக்லேட் வந்து நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பேங்கிள், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, குங்குமம், அதாவது சொல்லப்போனால் ஒரு சுமங்கலி செட் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ வரவங்களுக்கு அப்படியே அந்த காம்போவை நீங்கள் எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 2500க்கு மேலே பில்லிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு. ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இந்த 3ஆவதாக ஒரு லேயர் பிரித்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லேயர் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேயர் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்குது. அந்த கண்ணா பின்னா லேயரை நம்ம வந்துட்டு அப்படியே நேராக சரி பண்ண போகிறோம். அதுக்கு அது நேராக இருந்தப்பயே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சரி பண்ணுறோன்ற பேரில் தான் அதை வந்து ஒரு வழியாக ஆக்கி வச்சிட்டோம். இப்போ பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது போன வருஷம் நோட் புக்லாம் பழசாக நிறைய கிடந்துச்சு. யூஸ் பண்ணாத பேஜஸ் நிறையா இருந்துச்சு. அந்த பேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு அந்த நோட் புக் கவருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி உள்ளே வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு லேயராக பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த லெதரில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பஞ்சாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேப்பர், அந்த பேப்பரை தூக்கி அது மேலே உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பாக்கெட் டைரி வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ அது மேலே வந்து ஒரு நேம் ஸ்டிக்கர் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த நேம் ஸ்டிக்கர்ஸும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் லேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7 என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பார்ட்டை நம்ம பிரிக்காமல் விட்டுட்டோம். அதாவது அந்த ஹேண்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹேண்டிலில் இப்படி ஒரு பார்ட் இருந்தது. அந்த பார்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தையல் மட்டும்தான் எடுக்க போகிறோம், கட் பண்ணி எடுக்கல. அதனால் நீங்களும் அதே மாதிரி தையலை மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு போர்ஷன் கிடைக்கும். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி கீ செயின் வந்து நிறைய கடையில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்மளும் இது அப்படியே ஒரு கீ செயினாக வந்துட்டு மாற்றிக்கலாம். இந்த கீ செயினை வந்து நீங்கள் அந்த ஹோல் வழியாக விட்டு எடுத்தாலும் ஓகே, அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த வளையத்தை உள்ளே விட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லை இதிலே நீங்கள் வளையத்தை மாட்டிக்கிட்டாலும் ஓகே தான். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்கும். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹேண்ட்பேக்கே பார்ட்டாக கழட்டினியே, முன்பக்கம் அழகாக இருக்குது, என்ன ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு என் காலில் கெஞ்சி கதர்னால அந்த முன் போர்ஷனே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்துக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அந்த கைப்பிடி எங்கே இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல் லென்த்துக்கும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அதை கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்தி பரட்டுற மாதிரி பரட்டி இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர், அப்புறம் மறுபடியும் அதை அப்படியே சமோசா திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு லேயர், அப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா பாருங்கள் அது என்ன பாவம் பண்ணுச்சு அதையும் சுட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் மடித்து வச்சுருங்க. கீழே ஒட்டினும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ளே போட்டால் திருப்பி கீழே காசை காணுமே அப்படின்னு தேடுற கதையாக இருக்கக்கூடாது. அதனால் கீழேயும் மறக்காமல் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் அடுத்த டிப் இருக்குது. இப்போ வந்து அடியிலேயே ஒட்டியாச்சா. இப்போ நமக்கு 2 பார்ட்டு கிடச்சிருச்சா. இதில் உங்களோட ஏடிஎம் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ், பால் கார்ட்ஸ், எந்த கார்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொட்டையாக இருந்துச்சு. பேக்கில் பார்த்தா கொஞ்சம் பளபளன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ அங்கே உட்காந்துருக்கவா, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சாச்சு. அதே மாதிரி எப்படி லாக்கில் இருந்ததோ அதே மாதிரியே லாக் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படி அழகாக இருக்கிறத பறித்து கொண்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கார்ட்ஸையும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த கார்டை போடு, இந்த கார்டை போடுன்னு கடைசியில் நீ ஐடி கார்டை போட்டிருக்கேமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. பட் எந்த கார்டுமே கையில் இல்லை, ஐடி கார்டு மட்டும் தான் இப்போதைக்கு கையில் கிடைக்குது. அதனால் அதை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த மெல்லிஸாக கட் பண்ணி ஒன்று தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு வந்து இப்போ வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பு உங்கள் சாமர்த்தியத்துக்கான டிப்பு. எனக்கு பட்டன் தைக்க தெரியும், ஹோல் போட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம். பட் நான் வந்து ஒரு கடைந்தெடுத்த சோம்பேறி அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அந்த தைக்கிறது ஒட்டுறதுலாம் நமக்கு பிடிக்காது. அதனால் அழகாக ஒரு தோடு எடுத்துக்கோங்க. ஒரு தோடு காணா போய் பேர் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா பாவமா, அதை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பேருக்கு பேர் கிடச்ச மாதிரி ஆச்சு இல்லையா. கேபிள் ஒயர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஹெட்செட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் நிறைய ஒயர் தூங்கும். அந்த ஒயர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி கட்டுறதுக்கு இந்த இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நானாகவே சொல்லிக்கிறேன். இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன ஐடியா வேணும் அப்படின்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் அறிவை கொஞ்சம் தட்டி விட்ட மாதிரி இருக்கும். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.